எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று பாடிய பாரதியையும் அவன் வழி வந்த பாரதிதாசனையும் இந்த புனிதமான இடத்தில் நினைவு கூர்ந்து கோடை விடுமுறையை பயனுள்ள வகையில் கழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த பள்ளிவாசல் மூலமாக மாணவர்களாகிய உங்களுக்கு பல நல்ல வகுப்புகளை எடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பள்ளிவாசலை சார்ந்த நண்பர்களுக்கு மற்றும் உறுப்பினர்களுக்கு என் உயிரினும் மேலாக நான் மதிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். மாணவர்கள்கிட்ட பேசணுனாலே எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்கும். என்னை இந்த மாதிரி ஃபோனில் வந்து பள்ளிவாசலில் பேசணும்னாங்க, நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்ததுக்கு காரணம் வந்து நான் பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக வேலை பார்க்குறேன். மாணவர்கள்ட்ட பேசி அவனை ஜெயிக்கிறது பெரிய விஷயம். உதாரணத்துக்கு ஒன்றும் கிடையாது, கம்பராமாயணத்தில் கம்பருடைய பாடத்தை நான் நடத்தினேன். ராவணனுக்கு 10 தலை அப்படின்னேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? ராவணனுக்கு 10 தலை. என் வகுப்பில் ஒருத்தர் இருக்கேன், குண்டா கடைசி பெஞ்சில் உட்காந்துருப்பான். அவன் பள்ளிக்கூடத்துக்கு வராத அன்னைக்கு தான் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். வந்துட்டான், ராவணனுக்கு 10 தலைன்னு சொல்லி முடித்த உடனே படார்னு எந்திரிச்சான். ஐயா எனக்கு ஒரு சந்தேகம் ஏன்னா, வெரி குட், சந்தேகம் வந்தால் உடனே கேட்கணும்னா கேள்றான்னு. உண்மையிலே ராவனுக்கு 10 தலையா அப்படின்னா, உண்மையிலே இருக்குடா, ராமாயணத்தில் கம்பர் சொல்கிறார், நான் சொல்லலப்பா, கம்பர் சொல்கிறார். எனக்கு ஒரு சந்தேகம்யா அப்படின்னா, சந்தேகம் வந்தால் உடனே தீர்த்துடணும், கேள்றான்னு. ராவனுக்கு 10 தலைன்னு சொன்னீங்க, அந்த தலை இப்படி சைடில் இருந்துச்சா இல்லை நேரம் இருந்துச்சா அப்படின்னா எனக்கு உண்மையிலே தூக்கி வாடி போட்டுருச்சு. ஏன்னா புஸ்தகத்தில் வந்து ராவனுக்கு 10 தலைன்னு இருக்கு, தலை எப்படி இருக்குன்னு தெரியாது. நல்ல வேளைக்கு டிவியில் இந்த ஜெண்டுபாவம் விளம்பரத்தில் நான் பார்த்துருக்கேன், ராவனுக்கு தலை சைடில் இருக்கும். அதை பார்த்தோன்னே ப்ரெசன்ட் ஆஃப் மைண்டை பயன்படுத்தி ராவனுக்கு தலை சைடில் இருந்துச்சுடான்னு மறுபடியும் எந்திரிச்சான். அப்படி சைடில் இருந்துச்சுன்னா ராத்திரி எப்படி தூங்குறப்ப குப்புறக்க படிப்பேன் சொல்லுங்கன்னு. அப்புறம் எனக்கு தலை சுற்றிருச்சு, தலை சுற்றி கையெடுத்து கும்பிட்டேன், தெரியாமல் சொல்லிட்டேன்டா. தலை அப்படி சைடில் இல்லைடா, நேரம் இருந்துச்சுடா, 1 by 1 நேரம் இருந்துச்சுடான்னு. அப்போயாவது என்னை விட்டுருவேன்னு நினச்சேன். மறுபடியும் எழுந்திரிச்சான். 10வது தலை அரிச்சா எப்படி சொருவியான்னு சொல்லுங்கன்னு எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. இன்னைக்கு நம்ம பாடம் நடத்தி ஜெயிக்க முடியாதுன்ட்டு அன்னைக்கு போன வந்தேன். ஒரு காலத்தில் ஆசிரியர்கிட்ட பேசி மாணவர்கள் ஜெயிக்கிறது கஷ்டம், நாங்கள் படிக்கிற காலத்தில். இன்னைக்கு மாணவன்கிட்ட பேசி ஆசிரியர் ஜெயிக்கிறது கஷ்டம். ஒன்றும் கிடையாது, பேப்பர் திருத்துறாப்பா, முழு பரீட்சை முடிஞ்சிருச்சு, இந்த லீவில் தான் நீங்கள் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. முழு பரீட்சை நடந்துச்சு, திருத்திறப்ப இப்போ நேற்று பேப்பர் திருத்துறேன், ஒரு பையன் எழுதிருக்கேன், கஸ்தூரி பாய் குறிப்பு வரைக. இதில் ஏதாவது தப்பு இருக்கா? கஸ்தூரி பாய் குறிப்பு வரைக, இதான் கேட்ட கேள்வி. ஒருத்தர் எழுதியிருக்கான், கேள்வியே தவறானது, கஸ்தூரி பாய் கிடையாது, கஸ்தூரி கேள் அல்லவா போட்டிருக்கான். இது பரவாயில்ல. இன்னொருத்தர் எழுதியிருக்கான், கஸ்தூரி பாய் குறிப்பு வரைக. இது வந்து 2 மார்க் கேள்விதான். 2 மார்க்னா உங்களுக்கு தெரியும், 4 வரி அல்லது 5 வரி எழுதணும். அந்த கஸ்தூரி பாய்க்கு குறிப்பு எழுதியிருக்கானையா, பேனாவை உதறி இவ்வளோ பேப்பர் வாங்கி அடுக்கி வச்சு கஸ்தூரி பாயின் வகைகள் ஒட்டு எழுதியிருக்கான். ரூம் பாய், ஆபீஸ் பாய், தார்பாய், ஓலப்பாய், நாற்பாய் போட்டு எழுதி பக்கம் பக்கமாக எழுதியிருக்கான். கடைசியில் எடுத்து பார்க்குறேன் குறிப்பு, இது வாஜ்பாயை விட பெரிய பாய். கஸ்தூரி பாய்க்கு வாஜ்பாய்க்கு என்ன சம்மந்தம் இருக்கு? போட்டு எழுதி வச்சிருக்காயா, இவனுக்கு என்ன மார்க் போடணுன்னே தெரியல. குளிர் காய்ச்சல் வந்துருச்சு. நான் உடனே ஹெட்மாஸ்டருக்கு ஃபோன் பண்ணுறேன், சார் இனிமேல் நான் வேலைக்கு வரதா இல்லை, கஸ்தூரி பாயை பற்றி குறிப்பு எழுதுன்னா 40 பக்கம் எழுதியிருக்கேன் சார், நீங்கள் பரவாயில்லைங்க, நான் ஒரு பேப்பர் திருத்திக்கிட்டு இருக்கேன். அவருக்கு பாருங்கள், அவருக்கு வந்து சோதனை. சிமெண்ட் பொருட்கள் எதை கொண்டு தயாரிக்கப்படுகிறது, அவருக்கு சயின்ஸ் வாத்தியார் பாவம். சிமெண்ட் பொருட்கள் எதை கொண்டு தயாரிக்கப்படுகிறது, இந்த கேள்விக்கு ஒருத்தர் அவருக்கு எழுதியிருக்கான். சிமெண்ட் பொருட்கள் எதை கொண்டு தயாரிக்க வேண்டுமோ
கொண்டு தான் தயாரிக்க வேண்டும். வேறு எதையும் கொண்டு தயாரிக்க முடியாது. இது சத்தியம் போட்டு முடிச்சிட்டான். இது என்ன பண்றது? அவன்கிட்ட போய் மாணவர்களை நம்ம கேள்வி பண்ண முடியாது. உதாரணத்துக்கு வகுப்புல வந்து நான் பாடம் நடத்திக்கிட்டே இருந்தேன். வெளியில நாய் குலைச்சிக்கிட்டே இருந்துச்சு. சரி, நாய் குலைச்சு முடிக்கிட்டேமேன்னு நான் கொஞ்ச நேரம் பேசாம நின்றேன். அந்த குண்டா ஒவ்வொருத்தருப்பேன் கடைசி பெஞ்சில் எந்திரிச்சான். ஐயா அது நிப்பாட்டிருச்சு, நீங்க ஆரம்பிங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? கொஞ்ச நேரத்தில் நம்ம நாய் ஆகிட்டான். என்ன அது? மாணவர்கள் எப்ப சந்தோஷமா இருக்கான் தெரியுமா? அந்த 4:20க்கு 4 மணிக்கு பெல் அடிக்கும் பாருங்க. அந்த பெல் அடிக்கிற ஆளு 2 பெல் இருக்கு. ஒன்று காலையில் ஒரு பெல் அடிப்பாங்க, அது பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கிறதுக்கு. சாயந்தரம் ஒரு பெல் அடிப்பாங்க, பள்ளிக்கூடம் முடிகிறதுக்கு. காலையில் பெல் அடிக்கிறவரை பார்த்து முறைச்சு முறைச்சு பார்ப்பேன். இவனுக்குலாம் ஒன்றும் ஆக மாட்டேங்குது. சாயந்தரம் அடிக்கிற ஆள் காலை தொட்டு கும்பிடுறான். தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. ஏன்னு கேட்டா அவனுக்கு இந்த பள்ளிக்கூடம் லீவுன்னா அவ்வளோ சந்தோஷம். வகுப்புல சொன்னார் ஒருத்தர், வாத்தியார் சொல்லியிருக்காரு, டேய் அடுத்த வாரம் உலகம் அழிய போகுது, அன்னைக்கு லீவா சார்ன்னு இருக்கேன். ஒருத்தர் எந்திரிச்சு, உலகமே அழிய போகுதுன்றான், அன்னைக்கு லீவ் விடணும். அவன் லீவுல தாங்க மாணவர்கள் அவ்வளோ மகிழ்ச்சியா இருக்கான். அடே அப்பா, டிவியில் கிரிக்கெட்டை பார்த்துட்டு அதே மாதிரி பேட்டை எடுத்துட்டு வந்துடுவேன். அங்கேயாவது எடுத்துட்டு வந்து ஒரே அட்டி, பக்கத்து வீடு ஓடு உடஞ்சி என் பந்தயங்கிட்டு இருக்காயா, பக்கத்து வீடு ஓடு உடஞ்சா 6. அந்த அம்மா ஜன்னலை திறந்துட்டு, தம்பி ஒன்று ஒன்றா ஆடுறா, 6 அடிச்சுன்னா மொத்தமே 6 ஓடு தான்டா இருக்கு, போச்சுடான்ட்டு கெஞ்சுது. கிரிக்கெட் இன்னைக்கு வந்து இன்னைக்கு மாணவர்கள் மத்தியில் வந்து ஒரு பெரிய புரட்சியை உண்டு பண்ணிருச்சு. நீங்கள் கிரிக்கெட்டு உங்களுக்கு தெரியும், பரவாயில்ல. சில கிராமத்தில் கிரிக்கெட்டில் என்னன்னு தெரியாது. அவன் டிவி பார்ப்பேன் 3/4 மணி நேரம். அன்னைக்கு டிவி பார்த்துருக்கேன். ஒருத்தர் வேகமாக ஓடி, அந்த கிரிக்கெட்டில் எத்தனை கோல்னே அப்படின்னா, எத்தனை கோலா, எத்தனை ரன்னுன்னு கேட்குறதுக்கு எத்தனை கோலுங்கிறான். கிரிக்கெட் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் கிரிக்கெட் நடக்குதுன்னா உலகமே இன்னைக்கு பரபரப்பாக இருக்குது. பஸ்ஸில் அன்றைக்கி போய்கிட்டு இருக்கேன், ஒருத்தர் வேகமாக ஏறினா, யார் அவுட்டு விட்டுட்டான். என் பக்கத்தில் இருக்கிறவன் 1948 மகாத்மா காந்திஜி அவுட்டு, போன மாதம் எங்கள் பெரியப்பா அவுட்டு, அடுத்து நீ அவுட்ரா அப்படின்றா. யார் அவுட்டு யார் அவுட்டு யார் அவுட்டு, ஒரே பரபரப்பாக தான் அலையிறாங்க கிரிக்கெட் நடக்கிறப்ப. இது எல்லாரும் பார்க்குறாங்களேன்னு சொல்லி ஒரு கிளவி ஈச்சரை விரிச்சு படுத்துக்கிட்டே பார்த்துருக்கு டிவியை. வீட்டில் கிராமத்தில் பார்த்துக்கிட்டு இருந்துருக்குங்க, நடந்தது பார்த்துக்கிட்டு இருந்திருக்கு. ஒருத்தர் 6 அடிச்சு பிடிச்சி அப்படி கப்பை விட்டுட்டான். விட்டோடனே மறுபடியும் ரீப்ளேன்னு பேர், மறுபடியும் போடுவாங்க. 2வது தடவையும் பிடிச்சி அப்படி விடுறத இந்த கிளவி சொல்லுது, லூசு பைய இப்போ தானே விட்டான், அதே மாதிரி விடலாமா? அறிவு கேட்டேன். இன்னொரு தடவை போட்டு கட்டினாங்க. 3வது தடவை டிவியை தூக்கி கண்ணை தூக்கி எரிஞ்சு உடஞ்சே விடுச்சு. வழங்காதவன் நானும் பார்க்குறேன்னாப்பா, 3 தடவை ஒரே மாதிரி விடுறேன். அந்த கிழவிக்கு பாவம் கிரிக்கெட்னா என்னன்னே தெரியல. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா விளையாட்டில் மாணவர்களுடைய ஆற்றல் வந்து இன்னைக்கு நிறையா இருக்கு. சரி, நான் வந்து என்னுடைய மாணவர்கள்லாம் கூப்பிட்டேன். என் கிளாஸில் 55 பேர் இருக்கேன். கிரிக்கெட்டை பற்றி ஒரு பக்க அளவு கற்று எழுதுகண்டேன். ஏன்னா அவன் வெளியிலேயே போய் அவனை மடக்குவோம் அப்படின்னு சொல்லி எல்லா பேரும் 55 பேருங்க, 55 பேர் பேனா பேப்பர் எடுத்து எழுதிக்கிட்டு இருக்கான். கிரிக்கெட்டை பற்றி ஒரு பக்க கற்று எழுதுறான். சச்சின் டெண்டுல்கர் அப்படி இப்படின்னு போட்டு எழுதிக்கிட்டு இருக்கான். ஒரே ஒருத்தர் பேனாவை மூடி வச்சுட்டு குப்பரக்கா படுத்திருந்தான். எனக்கு அவனை பார்த்தோன்னே கோவம் வந்துருச்சு. கிட்டக்க போனேன், இங்கே வாடா, என்னத்த சொன்னேன், நீ என்ன செஞ்சுருக்க? சார் நீங்கள் சொன்னது செஞ்சுட்டேன் சார். என்னடா செஞ்சா? கிரிக்கெட்டை பற்றி ஒரு பக்க அளவு கட்டுரை எழுத சொன்னேன். ஒரு பக்கம் எழுதிச்சா? நான் எழுதி 1/2 மணி நேரம் ஆகுது சார். பரீட்சை ஆரம்பிச்சு 1/2 மணி நேரம் தானே ஆகுது. நீ ஆரம்பிச்சோன்னே எழுதிட்டே சார். வாங்கி பார்க்குறேன், ஒரே ஒரு வரியில் எழுதியிருக்காயா, மழையின் காரணத்தால் ஆட்டை ரத்தாகி விட்டது. முடிச்சுட்டியா? எதுக்கு கழுதி ஒரு பக்கத்தை எழுதிக்கிட்டு இருந்து ஒரே வரியில் கிரிக்கெட்டை முடிச்சுட்டான். அவன்கிட்ட போய் நான் என்னத்தையா பேச முடியுமா? பேப்பர் திருத்தி கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா எவ்வளோ சந்தோஷமாக படுவாங்க. என்கிட்ட பேப்பர் திருத்துறப்ப பெரிய கொடுமையெல்லாம் நடக்கும். இப்போ உங்களுக்கெல்லாம் தெரியும், 2 சொல்லி நான் இருக்குது, 3 சொல்லி நான் இருக்குது.
ஏன்ட்ட படிக்கிற பையன் 5 சுழி நான் போட்டிருந்தான். உலகத்தில் அப்படி ஒரு நான் கிடையாதுங்க. 5 சுழி நான் கூப்பிட்டு கேட்டீங்க, வாடா என்னடான்னு. தமிழ் வளருது சார் அப்படின்னா. தமிழ் என்ன வளருதா? ஸ்ப்ரிங் மாதிரி வளருதான். அப்புறம் நான் சொன்னேன், எங்கே வருவோம் பேப்பர் தத்துனோம்னா பைத்தியம் பிடிச்சி தெருவா அலைய போறேன்னு. எங்கள் தெருவுக்கு எப்பயா வருவீங்க அப்படின்னு ஒருத்தன். ஏன்னா அவன் முடிவு பண்ணிட்டான் நம்ம பைத்தியம் ஆயிடுவோம்னு சொல்லி. பேப்பர் கொடுத்தேன். பொம்பளை பிள்ளை பையங்க எல்லாம் வாங்குறாங்க. ஒரு பொம்பளை பிள்ளை தேமி அழுதுகிட்டு இருந்துச்சு. கூப்பிட்டு கேட்டீங்க, வாமா எதுக்குமா அழுகுறேன்னு. சார் மேக்ஸில் 98 வந்திருக்கு சார், 2 மார்க் போச்சு சார் அழுகுது. ஒருத்தன் பார்க்குறேன், கிளாஸை விட்டு வெளியில் போய் வேட்டுக்கிட்டுலாம் போட்டு குதிச்சுக்கிட்டு இருக்கான், டங்கு 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 டங்குன்னு ஆடிக்கிட்டு. நான் கூட அவன் செண்டை எடுத்துட்டான் போல, அதை சந்தோஷத்தை கொண்டாடுறியான்னு சொல்லி கூப்பிட்டு இங்கே வாடான்னு கேட்டேன். வாங்கி பார்க்குறேன் 4 மார்க்குங்க. என்னடான்னு கேட்குறேன். போன பட்சத்தில் நான் 2 தான் எடுத்தேன், இந்த தடவை 4 மார்க்கு அப்படின்றியா. அப்புறம் கூப்பிட்டு கேட்டீங்க, வாடா அண்ணன் தம்பி 2 பேரும் ஒரே கிளாஸில் படிக்கிற. உன் தம்பி எத்தனை மார்க் எடுத்திருக்கான், நீ எத்தனை மார்க் எடுத்த? சார் எங்கள் அண்ணனை விட நான் 2 மார்க் தான் சார் கம்மி. அப்படியா, பரவாயில்ல. உங்கள் அண்ணன் எத்தனை மார்க்குன்னு? எங்கள் அண்ணன் 2 மார்க் சார் அப்படின்னா. இவன் முட்டை அண்ணனை விட 2 மார்க் கம்மியா. முட்டைன்றதை எவ்வளோ டீசெண்டாக சொல்கிறாங்க பாருங்க. இது மாதிரி தான் இன்னைக்கு மாணவர்களை வச்சு நம்ம நிறைய பேசலாம். இன்னைக்கு வளர்ந்து வரக்கூடிய இந்த உலகத்தில் செல்ஃபோன்றது ஒரு பெரிய விஷயம் ஆகி போச்சு. வாயில் பல்லு இருக்கோ இல்லையோ கையில் செல்லு இருக்கணும். இங்கே வச்சுருந்தேன் ஃபோனை இங்கே வச்சுருந்தேன். உடனே ஒரு டாக்டர் பேப்பரில் பேட்டி கொடுத்துட்டார். செல்ஃபோனை இங்கே பாக்கெட்டில் வச்சா அனைவருக்கும் கிட்னி ப்ராப்ளம் வரப்போகுது. டவர் எடுத்து இங்கே மாற்றினான். ஏன்னா கிட்னி ப்ராப்ளம் வரப்போகுது எவ்வளோ சொல்லிட்டான்டா அப்படின்ட்டு இங்கே வச்சான். இதோ ஒரு டாக்டர் பார்த்துட்டு பைக்கிட்ட வச்சேன்னா ஹார்ட் அட்டாக் வரப்போகுது, சீக்கிரம் போகிற அப்படின்ட்டான். அப்புறம் நிறையா பேர் இப்போ செல்ஃபோனை கையிலே வச்சுட்டு அலைகிறாங்க, பார்த்துருக்கியா? இப்போ கையில் இங்கே வச்சா நெஞ்சு வலி, இங்கே வச்சா கிட்னி ப்ராப்ளம். இன்னும் ஒரு கொஞ்ச நாள் என்ன ஆக போகுது தெரியுமா? செல்ஃபோனை கொச்சை கயிறில் கட்டி இழுத்துட்டு போகிறாங்க. செல்ஃபோன் தள்ளிக்க செல்ஃபோன் தள்ளிவுங்க வச்சுக்கிறான். அப்படி ஆக போகுது. இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃபோன் கிடையாது, ஒவ்வொருத்தருக்கும் 2 செல்ஃபோன் வச்சுருக்காங்க. எந்த ஃபோனு வரலாட்டி இந்த ஃபோன் எடுத்து இந்த ஃபோன் கிடைக்கிறேன். ஹலோ நான் தான் பேசுகிறேன், நீங்கள் யார் பேசுகிறது வச்சுருக்கேன். பூரா அன்றைக்கி பைத்தியமே அலைகிறேன். அன்றைக்கி செல்ஃபோன் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா மனுஷன் பைத்தியம் ஆயிடுறான். மதுரையிலேருந்து திண்டுக்கலுக்கு 10 நாளைக்கு முன்னாடி நல்ல மணின்னு ஒரு பஸ்ஸில் போய்க்கிருந்தேன். என் முன்னாடி ஒருத்தன், ஹலோ பெரியப்பா எங்கே இருக்க? நான் பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கேன். இவன் நானும் தான் பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கேன். எங்கே போய்கிட்டு இருக்க? அங்கேருந்து அவன், நான் மதுரையிலேருந்து திண்டுக்கலுக்கு போய்கிட்டு இருக்கேன்ப்பா. நானும் திண்டுக்கல் தான் போய்கிட்டு இருக்கேன். எந்த பஸ்ஸு? நல்ல மணியில் போய்கிட்டு இருக்கேன். கடைசியில் இவன் இங்கே இருக்கேன், அவன் அங்கே இருக்காங்க. ஒரே பஸ்ஸில் உட்காந்து 2 மணி நேரம் 3/4 மணி நேரம் பேசிக்கிட்டே இருக்காங்க. ரெண்டாவது இந்த செல்ஃபோனில் ரிங் டோன் பார்த்தீங்களா? ரிங் டோனே வித்தியாசமாக வச்சுருப்பேன். ரிங் டோன் ஒரே மாதிரி ரிங் டோன் வச்சுருப்பேன். பஸ்ஸில் போய்கிட்டே இருப்பான், ஃபோன் அடிக்கும், எல்லா பேரும் எடுத்து காதில் வைப்பேன், வராது. எவனுக்கு உண்மையில் ஃபோன் வந்திருக்கு அவன் தூங்கிட்டு வருவான். பஸ்ஸில் மாதிரி ஒரு கொடுமை எங்கேயுமே கிடையாது. ஒரு தடவை பயங்கரமான கூட்டம், பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டேன். இவ்வளோ ஒரு ஆளுங்க, ஒருத்தர் பீம்பாய் மாதிரி வந்து இங்கிட்ட உட்காந்துட்டேன், இங்கிட்ட ஒரு பீம்பாய். 2 பேர்த்துக்கு இடையில தான் எனக்கு இடம் கிடச்சிச்சு. சரின்னு உட்காந்துட்டேன். ஒருத்தர் நெளிக்கிறான், எனக்கு எலும்பு உடையிற சவுண்ட்லாம் கேட்குது. இப்படிங்கிறார் 2 பேரும் இந்த ரைஸ் மில்லுக்குள்ளே கொடுத்து என்னை மாற்றின மாதிரி இப்படி உட்காந்துருக்கேன். 70 டிகிரி கோணத்தில் இப்படி உட்காந்துருக்கேன். என்னை போட்டு நெளிக்கிறாங்க 2 பேரும். சரி தண்ணி வேற தாகமாக இருக்கேன்னு சொல்லி தண்ணி மூடிய இந்த இப்படியே எடுத்து இப்படியே ஊத்துறேன். ஸ்பீடு பிரேக் வந்துச்சா தூக்கி அடிச்சு இவன் 1/2 லிட்டர் குடிச்சுட்டான். டபக்குன்னு ஸ்பீடு பிரேக் வந்து இவன் 1/2 லிட்டர் குடிச்சுட்டேன். தூக்கி போட்டு ஒரு வெளியே சும்மா வந்தேன். அப்புறம் அவனை கூப்பிட்டு கேட்டேன், அண்ணா நீங்கள் எங்கே தான் இறங்க போகிறீங்க சொல்லுங்கண்ணே. நான் பழனி வந்தால் இறங்கிருவேன்ப்பான்னாரு. எப்பா பழனி எப்போலாம் வரும் பார்த்துக்கிட்டே இருந்தேன், இறங்கிருவேன் அப்புறம் நிம்மதியாக போகலான்னு. பழனி வந்துருச்சு பழனி வந்துருச்சுன்னு முருகா அப்படின்ட்டு அவன் படுத்துக்கிட்டேன். அது சாமி கும்பிட்றதுக்காக சொல்லி இருந்திருக்கேனே. இந்த மாதிரி பஸ்ஸில் போகக்கூடிய ஒரு அனுபவம் இருக்கு பாருங்க. பஸ்ஸில் நீ இடம் கிடைக்கிறது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது தெரியுமா? மதுரையில் பெரியார் பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, தெரியுமில்ல? அந்த பெரியார் பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நான் பார்த்த காட்சி, கூட்டம் பயங்கரமான கூட்டம். ஓடி போய் ஏறுறான், எல்லா பேரும் ஏறுறான்.
ஒரு அம்மா காய்கறி கூடையை தூக்கி சல்லுன்னு போடுச்சு, சீட்டில் போய் விழுந்துச்சு தொப்புன்னு. மை சீட் ரிசர்வேஷன் டெக்னிக் அப்படின்னா. இன்னொரு ஒம்பளை கையில் ஒரு குழந்தை தான் இருக்கு, பேக் இல்லை, குழந்தை தூக்கி பிடிச்சான், படுத்துக்கிட்டான் போய். ஏன் வரக்கூடாது. இன்னொரு ஒம்பளை கையில் வந்து கூடையும் இல்லை, பைக்கெட்டில் சின்ன குழந்தையும் இல்லை, திடீர்னு சவரிமடியை கலட்டி தூக்கி எறிஞ்சிச்சு. அது டிரைவர் சீட்லவே விழுந்துச்சு பொத்துன்னு. இது ஏன் சீட்டு, எவனும் உட்காரக்கூடாது, வெட்டி பிடியும் வெட்டி. டிரைவர் ஒரு மணி நேரம் நின்றுக்கிட்டே ஓட்டிட்டு வர்றான். இது தேவையாது. பஸ்ஸில் இடம் பிடிக்கிறது பெரிய விஷயம். ஒரு ஆள்லாம் பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் ஏறி போய் வெத்தலையை ஃபுல்லாக போட்டு புளிச்சுன்னு துப்பிட்டு இறங்கிட்டான். ஒரு கூட்டம் நிறையா வந்துச்சு, எல்லா சீட்டும் ஃபுல்லாகிருச்சு. அந்த வெத்தலை துப்புன சீட்டில் மட்டும் கூட்டம் நிற்கிறாங்க. அவன் வந்தான், வந்துட்டு கர்ச்சீப்பை வச்சு தொடச்சான். எல்லா பேரும் எவ்வளோ வாந்தி எடுத்துருக்காயா, தொடச்சிட்டு உட்காந்துட்டு எப்படி நம்ம ரிசர்வேஷன் டெக்னிக் எப்படிங்க. அவன் வந்து ரிசர்வேஷன் பண்ணிட்டு போயிருக்கான். இடம் பிடிக்கிறதுக்கு எவ்வளோ ஒரு விஷயமா இருக்குது. இந்த மாதிரி தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அறிவுன்றது நிறையா வகை இருக்குது. யாருக்கு அறிவு அதிகமாக இருக்கோ அவங்க தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். இந்த செல்ஃபோன் வந்து நான் அப்போ சொன்னேன், செல்ஃபோன் மாதிரி ஒரு விஷயம் எதுவும் கிடையாது. டிவி பார்த்துக்கிட்டே இருக்கேன், ஃபோன் வருது, டவக்கு எடுத்துட்டு ஹலோ ஹலோ சத்தமாக பேசுங்க, ஹலோ. கீழே இருந்து 3ஆவது மாடி ஏறிட்டார் ஒருத்தர். ஹலோ என்னங்க சவுண்டு கேட்கலங்க. மயன் வந்தேன், அப்பா ஃபோன் இங்கே இருக்குப்பா, அது ரிமோட் கண்ட்ரோல்ப்பா, கொடுப்பா. ரிமோட் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டாலோ சவுண்ட் கேட்கல, சவுண்டா பேசுங்க 3 மாடி இருக்காங்க. இன்னைக்கு மொட்டை மாடியில் ஒரு 100ஆவது மாடியில் ஒருத்தர் உட்காந்துருந்துருக்கேன். மொட்டை மாடியில் ஃபோன் வந்துருக்கு. ஹலோ குமார், உன் பிள்ளை செத்து போச்சு. ஐயோ அப்படி தூக்கி போட்டு குதிச்சிட்டான். 100ஆவது மாடியில் குதிச்சிட்டான். குதிச்சு 80ஆவது மாடிக்கிட்ட வர்றப்பதான் தோணுச்சு, ஐயோ நம்ம பேர் குமாரே இல்லையே. ஃபோன் வந்துச்சு, இப்படி வந்துருச்சுன்னு. 80லேருந்து 50க்கு வருது. ஓ நமக்கு கல்யாணமே ஆகலையே, சே நம்மளுக்கு பிள்ளையே இல்லையே, தொத்து விழுந்து செத்து போயிட்டான். தேவையா? ஃபோன் வந்தோன்னே எதுக்கு என்னத்துக்கும் தெரியாமல குதிச்சிருக்கான் மனுஷன். இன்னைக்கு பரபரப்பாக போகுது. இன்னைக்கு ஃபோன் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டை தொலைச்சி போடுறான் மனுஷன். ஃபோனை தொலைக்காத மனுஷனே கிடையாது, எல்லா பேரும் ஃபோனை தொலைச்சி போடுவேன். ஜப்பானில் வந்து இப்போ ஒன்று கண்டுபிடிச்சிட்டாங்க, நோ இன்ஸ்ட்ருமெண்ட். ஒரு பிறந்தோடனே கையில் ஒரு ஆப்ரேஷன் பண்ண போகிறேன். ஆப்ரேஷன் பண்ணி ஒரே ஒரு கருப்பு கலர் சிப்பு, அந்த சிப்பை பதிச்சு ஒரு ஆப்ரேஷன். ஃபோனுங்கன்னு வந்துச்சுன்னா அந்த எலும்பில் பரவக்கூடிய ஒளி அலைகளை கண்டுபிடிச்சிட்டான். ஃபோன் வந்துச்சுன்னா இந்த விரலை காதுக்குள்ளே விட்டு, ஆமாம் நாங்கள் குடும்பத்தோட பைத்தியந்தேன், ஆமாங்க இப்படியே அலைய போகிறேன். ஒரு ஃபோன் உள்ளவனு பரவாயில்ல, 2 ஃபோன் உள்ளவனுக்கு நினச்சி பாரு, 2 கையில் ஆப்ரேஷன் பண்ணியிருப்பேன், 2 கையும் காதில் கொடுத்து நீ பாருங்க பைத்தியக்காரன் மாதிரி அலைய போகிறேன். ஆமாங்க 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 ஆமாம் போயிட்டே இருக்க போகிறேன். செல்ஃபோன் வந்து மனுஷனை வந்து இந்த மாதிரி இன்றைக்கி படாத பாடுபடுத்திருச்சு. ஒரு காலத்துலலாம் ஃபோன் அடிக்கும், வீட்டில் ஃபோன் அடிக்கும், வெளியில் உட்காந்துருந்து வீட்டுக்குள்ளே ஓடியாந்து ஃபோன் எடுத்து பேசுவாங்க. ஹலோ நல்லா இருக்கீங்களா, இந்த பாட்டிகிட்ட கொடுக்குறேன், அம்மாட்ட கொடுக்குறேன், சித்தப்பாட்ட கொடுக்குறேன், இந்த நம்ம வீட்டு பப்பி கத்துது பாவம் அப்படின்னு கேட்டுருச்சு அப்படின்ட்டு நாயோட மனுஷனோடலாம் வெளியிலேருந்து ஓடியாந்து பேசினாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலம் மாறி போச்சு. ஃபோன் வந்தோடனே ஃபோனை தூக்கிட்டு வெளியில் ஓடியாரான். ஒரு காலத்தில் வெளியில் இருந்த மனுஷன் வீட்டுக்குள்ளே வந்து பேசினா, இன்றைக்கி ஃபோன் வந்தால் தூக்கிக்கிட்டு வெளியில் ஓடுறான். காலங்கள் அப்படியே மாறிடுச்சு. ஒரு காலத்தில் அடி வாங்குறவன் தான் அழுவான், ஐயோ வலிக்குது ஊன்வான். இப்போ அடி கொடுக்குறவன் எதுங்க கத்துறியான், தும் தும் தும்ன்ற அப்படியே மாத்துறியான். காலம் அப்படியே மாறி போச்சு. அப்போ ஒரு மனுஷனுக்கு இன்றைக்கி எது முக்கியம்னா நகைச்சுவை ஆற்றல். மனுஷனுக்கு கொஞ்சமாவது சிரிக்கக்கூடிய ஆற்றல் இருந்தால் தான் நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும், உங்களுடைய திறமைகளை வளர்த்து கொள்ள முடியும். சிரிக்கிற ஆளை பார்த்து சில பேர் முறைச்சு பார்த்துக்கிட்டே இருப்பேன். சில ஊர்லலாம் நாங்கள் பேச போயிருக்கோம், மேடையில் பேச போகக்கூடிய அனுபவமே பெரிய அனுபவங்க. மாணவர்கள் வந்து இந்த குறுகிய காலத்தில் உங்களுக்கு ஒரு பயிற்சி ஏற்படுத்தியிருக்காங்க. நன்னெறி கதைகள், எழுத்தாற்றல், பேச்சாற்றல், இதையெல்லாம் நீங்கள் வளர்த்துக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். என்கிட்ட படிக்கிற பையன் கவிதை எழுதினான். கவிதை கண்ணே எலிசா எழுதிக்கையா. எடுத்த உடனே கண்ணே எலிசா உன் காலில் என்ன கொலுசா.
மனசு உருகுது ஐசா, ஓடி போலாமா நைசா. 4 வரி 40 ரூபா கொடுத்தேன் அவனுக்கு, வாடா. ஏன்னா கவிதையில் உள்ள அர்த்தத்தை நான் பார்க்கல. அந்த எதுகை மோனை போட்டு எழுதியிருக்கேன் பாருங்க. கண்ணே இழிச்சா, காலையில் என்ன கொலுசா, மனசு உருகுது ஐசா, ஓடி போலாமா நைசா. இப்படி ஒரு கவிதை எழுதினா அந்த மாணவனை கூப்பிட்டு நான் உண்மையிலே 40 ரூபா பரிசு கொடுத்தேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல பொருள் முக்கியம் கிடையாது, அவன் கருத்து முக்கியம் கிடையாது. அந்த கவிதைனா இப்படித்தான் எதுகை மோனையில் இருக்கணும்னு சொல்லி எழுதிட்டு வந்திருக்கேன் பார்த்தீங்களா. அந்த ஆற்றலை நீங்கள் வளர்த்துக்கிறணும், கவிதை ஆற்றல். அதே மாணவன் எதிர்காலத்தில் இப்போ ஒரு +2 படிக்கிறப்போ ஒரு கவிதை எழுதி காட்டுனா, அழகான கவிதை. ஹெட்மாஸ்டர் 1000 ரூபா கொடுத்தார். நூர்ஜஹானுக்கும் முகமது அலிக்கும் பிறந்ததால் நான் முஸ்லீம் ஆனேன். முருகாத்தாளுக்கும் பிறந்ததால் நான் இந்து ஆனேன். ஸ்டீவனுக்கும் ஸ்டெல்லா மேரிக்கும் பிறந்ததால் நான் கிறிஸ்துவன் ஆனேன். யாருக்கும் பிறந்தால் நான் மனிதனாவேன் என்ற ஒரு கவிதை இருக்கிறது. உண்மையிலேயே மதத்தை கடந்து சம நல்லிணக்கத்தை உருவாக்கக்கூடிய ஒரு கவிதையை அந்த மாணவன் படைத்தான் என்று சொன்னால் அந்த மாணவனை நாம் பாராட்டியாக வேண்டும். அதே மாதிரி நீங்கள் எழுத்தாற்றல், பேச்சாற்றல் இவற்றை வளர்த்துக்கொள்ளணும். 2வது, வாழ்க்கையில் முன்னேறினவங்களுடைய பட்டியெல்லாம் போட்டு பார்த்தோம்னா ஆச்சரியமாக இருக்கும். உங்களை மாதிரி சின்ன பருவத்தில் ஒரு மாணவன் ஆசிரியர்கிட்ட கேட்டார், ஐயா காக்கா பறக்குது, நான் ஏன் பறக்க மாட்டேங்கிறேன் என்ன ஐயா. பாத்தியார் பார்த்தாரு, டே லூசு பேல இப்பெல்லாம் கேள்வி கேட்ட நான் அழுதுருவேன். காக்கா பறக்குதுன்னா அது ரெக்கை இருக்குடா, பறக்குது. அது கடவுளுடைய சித்தம், ரெக்கை கொடுத்துருக்காரு. காக்கா என்னைக்கா வாக்கிங் போதாடா, நீ வாக்கிங் போகிறேல, காக்கா என்னைக்காவது பெரிய பர்சன் வரையும் வாக்கிங் போவாமா, வாங்க போகுதா, வாங்க காக்காக்களா வரிசையாக வாங்க என் பின்னாடியே வாங்க அப்படி கூட்டு போதா, கிடையாது. காக்காவுக்கு வாக்கிங் போகாதரா, மனுஷன் பறக்க முடியாது. அது கடவுள் இறைவன் கொடுத்தது. ரெக்கை இருக்கு, உனக்கு ரெக்கை இல்லை. அப்போ ரெக்கை இருந்தால் நான் பறப்பனாயா, உனக்கு இது வேண்டாத வேலை, விட்டுடா, விடமாட்டேங்கயா, ரெக்கை இருந்தால் நான் பறப்பேல அப்படின்னு வீட்டுக்கு போய் ஒரு ரெக்கை மாதிரி செஞ்சு அவன் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு குன்றுல சரிவில் போய் நின்றுக்கிட்டான். மேலே போய் நின்றுக்கிட்டு கா கா கான்னு கீழே நினச்ச கால் உடஞ்சி போச்சு. அவன் யோசித்து பார்த்தேன், ஐயா காக்காக்கு ரெக்கை இருந்தால் பறப்பேன்னு சொன்னார், எனக்கு ரெக்கை மாட்டிட்டேன், ஆட்டுறேன், பறக்க முடியலையே, கீழே விழுந்துட்டான். ஆஸ்பத்திரிக்கு போனேன். நரசம்மா கேட்டாங்க, எப்படிப்பா கீழே விழுந்தேன்னு. நான் ஒரு கேள்வி வைக்கிறேன், அதுக்கு ஒன்று பதில் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். அந்த நரசம்மா சொல்லிச்சு, நீ என்ன கேள்வி வைப்பேன்னு தெரியும்டா, காக்கா பறக்குதுக்கு ஏன் நம்ம பறக்கலைன்னு கேள்வி வைக்கிறேன், பிச்சு விடுவேன். அவன் எங்கெங்கேயோ இந்த கேள்வி கேட்டான். ஆசிரியர்கிட்ட கேட்டேன், ஹெட்மாஸ்டர்கிட்ட கேட்டேன், சமுதாயத்திட்ட கேட்டேன், காக்கா பறக்குது ஏன் நான் பறக்கலைன்னு. யாருக்கும் பதில் கொடுக்கல. அவனை ஒரு பைத்தியமாகவே சித்தரித்தார்கள். இவன் ஒரு பைத்தியம், காக்கா பறக்குதுன்னு இருக்கான், பைத்தியம் சொன்னார்கள். அவனுக்கு கால் உடஞ்சிச்சு. டாக்டர்கிட்ட கேட்டாங்க, பைத்தியம்னாரு. அந்த கால் உடஞ்ச காலோடையே மறுபடியும் அந்த குன்றுக்கு போனான். மலை உச்சியிலே நின்று கொண்டு காக்காயை போல மீண்டும் 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 பறந்து விழுந்தான், பறந்தான், விழுந்தான், பறந்தான், விழுந்தான். ஒரு நாள் அவன் பறந்தான். அவன்தான் விமானத்தை கண்டுபிடித்த ரைட் சகோதரர்கள். நீங்க நினைத்து பாருங்கள், ஆசிரியர் சொல்லும் போதே, பைத்தியம் என்று சொல்லும் போதே அந்த முயற்சியை விட்டிருந்தால் அவன் ஜெயித்திருக்க முடியாது. ஒரு மருத்துவர் சொல்லும் போது அவன் கேட்டிருந்தால் விமானம் கண்டுபிடித்திருக்க முடியாது. இந்த கண்டத்திலிருந்து அந்த கண்டத்திற்கு போவதற்கு இன்றைக்கு விமானத்தில் 20 மணி நேரத்தில் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு செல்லலாம் என்று சொன்னால் அந்த உழைப்பும் அந்த விடாமுயற்சியும் அந்த மாணவனுக்கு இருந்ததால் அந்த மாணவன் வெற்றியடைந்தான். ஆக உங்களுக்கு முயற்சியும் விடாமுயற்சியும் பயிற்சியும் இருந்தால் நீங்கள் வெற்றி அடைவீர்கள். பாரதி வாழ்ந்த காலத்திலே பாரதிக்கு என்ன பேர் தெரியுமா? பைத்தியம் என்றார்கள். பாரதியை பார்த்து இந்த மாதிரி கோட்டு போட்டிருப்பார், இந்த மாதிரி கோட்டு போட்டிருப்பாருன்னா உங்களை மாதிரியே பைத்தியம் ஆசான்னு கேட்கக்கூடாது. இந்த மாதிரி பாரதி கோட்டு போட்டு தலையில் என்ன பண்ணியிருப்பார், போட்டிருப்பாரு, மீசை வச்சிருப்பாரு. பாரதியோட உருவம் உங்களுக்கு தெரியும்ல. அவர் வாழ்ந்த காலத்தில் அவருக்கு என்ன பேர்? பைத்தியம்.
ஒரு அறிவாளியை புரிந்து கொள்வதற்கு இன்னொரு அறிவாளியால்தான் முடியும். ஒரு முட்டாளை புரிந்து கொள்வதற்கு இன்னொரு முட்டாளால் முடியும். பாரதி வாழ்ந்த காலத்தில் அவனுக்கு சரியான அறிவு யாருக்கும் இல்லாததால் அவனை பைத்தியம் என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு உலக நாடுகள் முழுவதும் பாரதி தேசக்கவி என்ற ஒரு பெயரை எடுத்திருக்கிறான் என்று சொன்னால், அன்றைக்கு அவன் பைத்தியமாக இருந்தவன் இன்றைக்கு தேசக்கவி என்ற பெயரை பெற்றிருக்கிறான் என்று சொன்னால் அதுதான் விடாமுயற்சி. பாரதிக்கு அன்றைக்கு விடாமுயற்சி இருந்தது, இன்றைக்கு வெற்றி அடைந்தான். நீங்க நினைச்சு பாருங்க, தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். நாம் பாரதிக்கு எத்தனை மொழிகள் தெரியுமா? 16 மொழிகள் தெரியும். சமஸ்கிருதம் தெரியும், அரபுக்கு தெரியும். ஏன்னு கேட்டா அவன் பாண்டிச்சேரியில் 7 வருஷம் வேலை பார்த்தார் பாரதியார். பாண்டிச்சேரியில் யாருன்னா பிரான்ஸ்காரன் பூரா வருவான், வணிகம் செய்யறதுக்கு பிரான்ஸ்காரன் பூரா வந்து சமஸ்கிருதம் கற்றுக்கிட்டான். ஹிந்தி தெரியும், உருது தெரியும், கன்னடம் தெரியும், தெலுங்கு தெரியும். அத்தனை மொழிகளையும் தெரிந்த பிறகு பாரதி சொன்னான், யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று சொன்னான். உங்களுக்கு தெரியும்ல, பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா முதல் திருவள்ளுவர் படம் வச்சுருப்பாங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் படம் வச்சு ஒரு திருக்குறள் எழுதி போட்டிருப்பாங்க. இப்போ திருக்குறள் மட்டும்தான் இருக்குது, திருவள்ளுவர் படத்தை காணோம். ஏன்னா நம்ம ஆளுக்கு அது தெரியல. முதல் படத்தை திருவள்ளுவர் படத்தை போட்டிருக்கு, 2 பேர் பேசுகிறான். யார்ரா அவரு? அதுக்கு ஒரு அறிவாளி, அவர் தான் பஸ்ஸோட ஓனரு. இவனுக்கு பஸ் ஓனர் எதுக்குடா தாடி வச்சிருக்காரு? அதுக்கு அவன் பஸ் நஷ்டத்தில் ஓடுனா தாடி வைக்காம என்ன பாரு, திருவள்ளுவரை பஸ் கம்பெனி ஓனர் ஆக்கிட்டேன் நம்மால். அப்புறம் தான் நம்மால் பார்த்தேன், தமிழ்நாடு அரசு பார்த்துச்சு, இதை எடுத்துரும்டா அப்படின்னு சொல்லி படத்தை எடுத்துருச்சு. ஏன்னா தெரிய மாட்டேங்குது யாருக்கு. அப்படி இருக்கு. ஒரு அம்மா சின்ன பிள்ளைய போட்டு சப்பு சப்புன்னு அடிச்சிச்சு, சப்பு சப்பு சப்புன்னு. அம்மான்னு சொல்லுவியா, அம்மான்னு சொல்லுவியா, அம்மான்னு சொல்லுவியான்னு நான் விலக்கி விட்டேன். விடுமா, சின்ன பிள்ளைய போய் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். யாருமா அது? என் பிள்ளை தான். அப்புறம் ஓன் பிள்ளை உன்னை அம்மா தானே சொல்ல, என் பிள்ளைய அம்மான்னு சொல்லுதா? மம்மின்னு சொல்லணும். நீ மம்மின்னு சொல்லணும். அம்மான்னா என்ன? அம்மான்னு சொன்னா அந்த அம்மா கோவம் வருது. மம்மின்னு சொல்லு. நீ அம்மான்னு சொல்றதுக்கு என்ன 60,000 ஃபீஸ் கட்டி படிக்க வச்சேன். மெட்ராஸுக்கு ஒரு வீட்டுக்கு போறேன், ஒரு சின்ன பிள்ளை வீட்டுக்குள்ள போகுது, மம் 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 மம்னு அழையுதுங்க. அப்புறம் கூப்பிட்டு ஏதோ வாய் பேச தெரியாத பிள்ளை ஓடன்ட்டு 1 ரூபா கொடுத்துட்டு, என்னம்மாண்ணே என்ன மம் மம்னு போற? மம்மியத்தை மம்முண்டுது, மம் 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 சுருக்கமாக வச்சுட்டாங்க. இன்னைக்கு பூரா எல்லாமே சுருக்கமாகி போச்சு. மம் அப்படின்னா மம்மி, டாடி அப்படின்றது டாட். நீ போவ டாய் அப்படின்வியா, டாய் அப்படின்ட்டு டாய். இது ஏன்னு கேட்டா, ஏன் இந்த வார்த்தையில சுருக்கமாக பேசி பழகுனாங்க தெரியுமா? சுவிட்சர்லாந்தில் -டிகிரி கூலிங். மம்மி அப்படின்னு வாயத்தரன்னு சொல்ல முடியாது. சொன்னோம்னா பனிக்காற்று -டிகிரி, வாய்க்குள்ளே போய் மூச்சு அடைச்சி செத்து போயிடுவான், மூச்சு முட்டிக்கிறோம், அதிகம் வாயை திறக்க முடியாது. அதனால தான் அவன் வார்த்தைகள்லாம் சுருக்குனான். மம்மியை மம்முன்னா, டாடியை டாடினா. ஜீன்ஸ் பேண்ட்லாம் அவன் கண்டுபிடிச்சது. ஜீன்ஸ் பேண்ட்லாம் போட்டோம்னா குளிர் அடிக்கிறதே தெரியாது. ஜீன்ஸ் பேண்ட்டுடைய சிறப்பு என்னன்னு தெரியுமா? ஜனவரி 7ஆம் தேதி பேண்ட் போட்டோம்னா டிசம்பர் 13ஆம் தேதி கழட்டலாம். அது வரைக்கும் துவைக்க தேவையில்லை. எலி இலி வீட்டில் கிடக்குன்னா அந்த ஜீன்ஸ் பேண்ட்டை கழட்டி இப்படி போட்டோம்னா காலையில் எல்லாரையும் செத்து போய் கிடக்கு. தீ பிடிக்காது, ஏன்னா அழுக்கு அப்பி போய் தீ பிடிக்காது. பூரா அப்படி ஜீன்ஸ் பேண்ட்டு. அது அந்த நாட்டில் ஜீன்ஸ் பேண்ட்டு பரவாயில்ல, ஏன்னா குளிர். நம்மளை மாதிரி லேசான ஆடைகள் உடுத்த முடியாது, கடினமான ஆடைகள் தான் உடுத்தணும். அப்போ வெளிநாட்டு கலாச்சாரம் வந்து நம்ம ஊருக்கு வந்துருச்சு. அப்புறம் அந்த பிள்ளைகிட்ட கேட்டேன், மம்மியை அம்மாவா மம்முன்ற? பெரியம்மாவை என்ன சொல்லுவ? மேக்சிமம் அப்படின்றது. சரி, சின்னம்மாவை என்ன பண்ணுவேன்? மினிமம். எங்கேயா சின்னம்மாவை போய் மினிமம் கூப்பிடுவாங்களா? மம்மி என்றால் என்ன சொல்லுங்க, சொல்லுங்க பாப்பா. மம்மி என்றால் என்ன? கரெக்டா சொன்னா பரிசு. அந்த 1 2 3. சரி 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 சரி. ஏய் ஏய், பெத்த தாயா? அந்த பையன் சொல்ற பெத்த தாய். சரி நான் சொல்றேன் தம்பி, மம்மி அப்படின்னா நம்மதே அம்மான்னு நினைக்கிறோம். உண்மையான சொல்ல என்ன தெரியுமா? டிக்ஷனரி எடுத்து பாருங்க. பதப்படுத்தப்பட்ட பிணமே. மம்மி போயிட்டு வரேன் அப்படின்னா பிணமே போயிட்டு வரேன். மம்மி சோறு ஓடு, பிணமே சோறு ஓடு.
மம்மி டாடி கலாச்சாரம் உண்மையான அர்த்தம் அதுதான். பதப்படுத்தப்பட்ட பிணம் எகிப்தில் இருக்கு. மம்மி பார்த்திருக்கியா? ஒரு கோபுரம் மாதிரி இருக்கும். அதெல்லாம் ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம் மன்னர்கள் இறந்திருக்காங்க. அந்த மன்னர்களுடைய உருவத்தை பதப்படுத்தி வைக்கக்கூடிய இடத்திற்கு பெயர் தான் மம்மி. இன்றைக்கு தமிழ் எதற்கு பயன்படுகிறது? நீங்க நினைச்சு பாரு, காலில் ஒரு முள்ளு குத்துது, மம்மி அழுகிறானா, அம்மா அப்படின்றா. அப்ப ஆபத்துக்கு மட்டும்தான் தமிழ் உதவி செய்கிறது. நீங்க நினைத்து பாருங்கள், ஆங்கிலம் என்பது நாம் சிந்தனை மொழியாக இருக்க முடியாது, பேச்சு மொழியாகத்தான் ஆங்கிலம் இருக்கும். தமிழ் மொழி என்பது நம்முடைய சிந்தனை மொழி. உனக்கு ஆங்கிலத்தில் 1 மணி நேரம் நீ பேசக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவனாக இருக்கலாம். ஆங்கிலத்திலே உன்னால் சிந்திக்க முடியுமா? நீ நினைத்து பாரு, 1 நிமிஷம் சிந்திச்சு காட்டு, 60 வினாடி நீ சிந்திச்சு காட்டு, ஆங்கிலத்தில் திங்க் பண்ணு. ஆங்கிலத்தில் நீ பேச வேண்டும் என்றால் கூட தமிழிலே தான் நீ சிந்தித்து ஆங்கிலத்தில் நீ பேச முடியும். அப்ப ஆங்கிலத்தில் பேசுவதற்கு கூட தமிழ் மொழி உனக்கு உறுதுணையாக இருக்கிறது என்பதை நீ மறந்துவிடக் கூடாது. இன்னைக்கு உலகத்திலே மிகப்பெரிய நீர்வீழ்ச்சியாக இருக்கக்கூடிய அமெரிக்கா நீர்வீழ்ச்சிக்கு மேலே ஒரு வாசகத்தை எழுதி போட்டிருக்கிறார்கள். தமிழ் வாழ்க என்று எழுதி போட்டிருக்கிறார்கள். ஏன் அமெரிக்காவினுடைய நீர்வீழ்ச்சிக்கு மேலே எழுதி போட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், தமிழ் என்றைக்கும் கீழே இருக்கக்கூடிய ஒரு மொழி அல்ல, எல்லா மொழிகளுக்கும் மேலே இருக்கக்கூடிய ஒரு மொழிதான் தமிழ் மொழி என்பதை அமெரிக்க தமிழர்கள் மேலே எழுதி போட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதுதான் தமிழருடைய சிறப்பு. நீங்க நினைத்து பாருங்கள், ஆங்கிலத்தில் பேசக்கூடியதற்கு தமிழில் பேசக்கூடியதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? தமிழ் மொழியில் இல்லாத சிறப்புகள் இருக்கிறதா உலகத்தில்? எந்த மொழியிலையும் கிடையாது. தமிழ் மொழிக்கு அவ்வளவு சிறப்புகள் இருக்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய தன்னம்பிக்கையையும் விடாமுயற்சியையும் நீங்கள் விட்டுவிடக்கூடாது. உலகத்திலே மிக உயரமான இடம் எது தெரியுமா? எவரெஸ்ட் சிகரம். அந்த எவரெஸ்ட் சிகரத்து மேலே போய் தொட்ட முதல் மனிதன் யார் என்று தெரியுமா? ஹிலாரி டெங்சிங் என்ற 2 பேர். உலகத்திலே இமயமலையினுடைய உச்சியை தொட்ட முதல் மனிதன் என்ற பெயர் எனக்கு வரணும் என்ற எண்ணத்தில் அந்த 2 பேருமே இமயமலைக்கு போகிறாங்க. இது நடந்த கதை. நடந்து போகிறாங்க. ஆக்சிஜன் சிலிண்டர் தீர்ந்துருச்சு. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் ஆக்சிஜன் இருக்கும், உங்களுக்கு தெரியும்ல. குறிப்பிட்ட உயரத்துக்கு மேலே எது இருக்காது, ஆக்சிஜன் இருக்காது. ஆக்சிஜன் சிலிண்டர் தீர்ந்துருச்சு. ஹிலாரி சொன்னா டெங்சிங்கிட்ட, டெங்சிங் நம்ம இவ்வளவு தூரம் வந்துட்டோம், இன்னும் ஒரு 200 அடி தூரம் தான் இருக்கு, 200 அடி தூரம். அப்படின்னு இவன் சொன்னா, இது வரைக்கும் நமக்கு ஆக்சிஜன் சிலிண்டர் இருந்துச்சு, வந்துட்டோம், இன்னி ஒரு அடி எடுத்து வச்சா நம்ம இறந்துருவோம், வேண்டாம்னா. ஹிலாரி சொன்னா, எத்தனையோ ஆயிரக்கணக்கான மைல் நான் ஏறி வந்து விட்டேன், இன்னொரு 200 அடி தொட்டு விட்டால் இமயமலையினுடைய உச்சியை தொட்ட முதல் மனிதன் என்ற பெயர் எனக்கு கிடைக்கும். ஒருவேளை என்னுடைய ஆக்சிஜன் சிலிண்டர் தீர்ந்து விட்டு நான் இறந்து விட்டேன் என்று சொன்னால், உலகத்திலே மிகப்பெரிய சிகரம் எவரெஸ்ட் சிகரத்தில் இறந்த முதல் மனிதன் என்ற பெயர் எனக்கு கிடைக்கும். வாழ்வாக இருந்தாலும் சரி, சாவாக இருந்தாலும் சரி, முதன்மை என்ற பெயர் எனக்கு வர வேண்டும் என்று சொல்லி துணிச்சலோடு கால் வைத்து 200 அடி தூரத்தை கடந்து தொட்டான். இறுதியிலே வெற்றி அடைந்தான். அவன்தான் ஹிலாரி. நீங்க நினைத்து பாருங்கள், 200 அடி தூரத்தை ஏன் தொடணும் அப்படின்னு நினைச்சு போயிருந்தா இன்னைக்கு அவனுடைய வரலாறு பேர் இருக்காது. ஹிலாரியை யாருக்கும் தெரியாது, டெங்சிங்கை யாருக்கும் தெரியாது. துணிந்து நின்றான், துணிந்து சென்றான், வெற்றி வகை சூடினான், உலக வரலாற்றில் இடம் பிடித்தான். அப்படி நீங்கள் உங்களை தன்னம்பிக்கைக்கு தயாராக வைத்துக் கொள்ளுங்கள். ஏன், எதற்கு, எப்படி என்ற 3 கேள்விக்கும் நீங்கள் விடை கண்டுபிடித்தால் உங்களுக்கு வெற்றி என்பது எளிதாக கிடைக்கக்கூடியது. ஏன், எதற்கு, எப்படி, எதையுமே அறிவுபூர்வம் சிந்திக்கணும். ஒரு ஆசிரியர் என்ன பண்ணாரு, ஒரு விளக்கை பொருத்தி அதுக்கு மேலே ஒரு கண்ணாடி குடுவி வச்சார். கண்ணாடி குடுவிக்குள் வெளிச்சம் எப்படி வந்தது சொல்லுங்கள் மாணவர்களே அப்படின்னார். ஒருத்தர் ஓடியாந்து உஃப்னு ஊத அமைச்சு விட்டான். வெளிச்சம் எங்கிருந்து போனதோ அங்கிருந்து வந்தது அப்படின்னா, எங்க போச்சுன்னு சொல்லுங்க, நாங்க எங்கிருந்து வந்துச்சுன்னு நாங்க சொல்றோம்ட்டான். அதே மாதிரி மாணவர்களுக்கு அறிவியல் சிந்தனையை வளர்க்கலாம்னு முயற்சி பண்ணார். ஒரு சாராயத்தை எடுத்தார்,
ஒரு சாராயத்தை எடுத்து ஒரு புழுவை போட்டார், ஒரு குடுவையில். மாணவர்களே, இதுலேருந்து உனக்கு என்ன தெரியுது? உடனே சொன்னியா, சார் நம்ம சாராயம் குடிச்சோம்னா வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய புழுவெல்லாம் செத்து போயிரு சார். அவர் தலையில் அடிச்சுக்கிட்டார். டேய், ஒரு புழு செத்து போச்சுடா, சாராயம் குடிச்சா மனுஷன் செத்து போயிருவேன். இல்லை சார், புழுதான் செத்து போச்சு. அப்போ ஒரு விஷயத்தை மாணவர்களுக்கு கொண்டு வர்றதுக்கு அந்த ஆசிரியர் கடுமையாக முயற்சி செய்கிறார். நீங்களும் ஒரு வித்தியாசமான சிந்தனையில் இருங்கள், தனிமையாக இருங்கள். தனிமையாக இருக்கணும், வித்தியாசமான சிந்தனையில் இருந்தால் தான் வெற்றி அடைய முடியும். தோல்வி ஒரு மனிதனுக்கு எத்தனை தடவை வருகிறதோ அதை விட 2 மடங்கு வெற்றி அவனுக்கு வரப்போகிறது என்பது அர்த்தம். உலகத்திலே மிகப்பெரிய சார்லி சாப்ளின் உங்களுக்கு தெரியும். சார்லி சாப்ளின் இந்த இது மாதிரி கோட்டு போட்டிருப்பாரு, கம்பி வச்சிருப்பாரு, ஒரு தொப்பி வச்சிருப்பாரு. அந்த சார்லி சாப்ளின் வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயம், சார்லி சாப்ளின் வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயம். சார்லி சாப்ளின் காலையில் பேப்பர் படிக்கிறார். சார்லி சாப்ளின் மாதிரி மாறுவேட போட்டி நடக்கிறது, முதல் பரிசு 1 கோடி, வந்து கலந்து கொள்ளலாம், பேப்பரில் வருது. அப்போ சார்லி சாப்ளின் பார்த்தாரு, அவர் வறுமையில் இருக்கிறவர், எதுக்கு நம்மளை மாதிரியே வேஷம் போட்டு வரவனுக்கு 1 கோடி ரூபா பரிசு தராங்க, நம்மளே போயிடுவோம் அப்படின்ட்டு. இவர் வேஷம் போட தேவையா? தேவையில்லை. ஒரிஜினல் சார்லி சாப்ளின்னு கலந்துட்டு முதல்ல போய் உட்காந்துருக்காரு. ரிசல்ட் சொல்கிறாங்க, முதல் பரிசு குருசாமி. இன்னொரு பேர் வரல. பார்க்குறேன், என்னடா குருசாமியா? 2வது பரிசு முகமது அலி. இப்படி பார்க்குற சார்லி சாப்ளின், என்ன ஏன் பேரை காணா? 3வது பரிசு குப்புசாமி. சார்லி சாப்ளின் அழுதுட்டார். அப்புறம் நேர நடுவர், இந்தவங்களை மாதிரி நடுவர் உட்காந்துருந்தாங்க. நடுவர்கிட்ட போய் சொன்னார், நான் சார்லி சாப்ளின் மாதிரி வேஷம் போட்டு வரலங்க, நான் உண்மையிலே சார்லி சாப்ளின் கேட்டார். அப்போ தான் அவங்க எல்லாம் ஆச்சரியப்பட்டு மன்னிப்பு கேட்டாங்க, தெரியாமல் பண்ணிட்டோம்னு. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரிஜினலை விட டூப்ளிகேட்டு இன்னைக்கு சூப்பராக இருக்கு, சூப்பராக, அதை விட சூப்பராக இன்னைக்கு மேக்கப் போட்டு பரிசு வாங்கிட்டான். ஒரிஜினல் அடியாகி போச்சு. சினிமாவில் பார்த்துருக்கீங்களா? சினிமாவில் உண்மையிலே கதாநாயகன் மாடியிலிருந்து பயங்கரமான மாடி, எல்ஐசி பில்டிங்லேருந்து குதிக்கிற மாதிரி இப்படின்னுவார், கட் 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 போயிடுவார். உண்மையிலே குதிக்கிறது யாருன்னு தெரியுமா? அவனுக்கு பேர் சினிமாவில் வச்சிருக்கிற பேர் டூப்பு. அவனா டூப்பு? அவன் தான் ஒரிஜினல் டூப்பு. யாரு? இந்த இப்படின்ட்டு ஓடினாம்பார் ஹீரோ, அவனுக்கு பேர் என்னது? அவன் தான் டூப்பு. நம்மளால ஒரிஜினல் தவறியாம்பாரு, அவனுக்கு பேர் என்னது? நம்ம சினிமாவில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வினோதமாக இருக்கும். வசனமெல்லாம் பார்த்தீங்கன்னா சிரிப்பாக இருக்கும். பார்த்துருக்கீங்களா? நல்லா ஆழமாக கவனித்து பார்த்தா தான் தெரியும். பழைய காலத்து படத்தில் காமெடியாக இருக்கும். அசையாத சுட்டு விடுவேன். ஏன் அசைஞ்சா சுட தெரியாது, அதுக்காக அசையாமல் நின்றுக்கிட்டே இருப்பானா? சுடுங்கண்ணே நான் போகிறேன் இப்படின்னு எங்கேயா சொல்லுவானா? அசையாத சுட்டு விடுவேங்கிறது என்னையா அது? அதே மாதிரி ஒரு 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 பெண்மணியை வில்லைங்க அப்படி கையை பிடிச்சி இழுப்பாங்க. ஒரு கதாநாயகனே அப்படின்னு ஒரு 25 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருப்பார் கதாநாயகன். அங்கிருந்து திரும்புவார், ஓடியாந்து இவருக்கு ரெடியா ஆலமரம் வருது, ரெடியா இருக்குமா? ஆலமரம் வருது, முடிச்சு உலகத்திலே அதிகமாக ஓடி போய் ஒலிம்பிக் போட்டியில் வாங்கினவன் கூட இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வரமாட்டான். 20 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு கதாநாயகன் டைம் நிற்பார். இது மாதிரி தான் நடக்கும். அந்த காலத்தில் சினிமாலாம் பார்த்துருக்கீங்களா? கண்ணகின்னு ஒரு படம் வந்துச்சு. கண்ணகின்ற படத்தில் கடைசியில் மதுரை தீ பிடிச்சி எரியும். அந்த காலத்தில் தீ பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. தீ பிடிச்சுனே எதிர்த்து ஓடியாண்டாங்க தேட்டரை விட்டு. தீ பிடிச்சிருச்சப்பா அப்படின்னு. அது தீ பிடிச்சது எங்க? சினிமா தேட்டரில். அதே மாதிரி எம்ஜிஆர் குதிரையில் வர்றாருன்னா இங்கேருந்து பேசுவாங்க, அண்ணா அண்ணா அங்கிட்டு போங்க அங்கிட்டு போங்க, என்னங்க நீங்கள் சினிமாவோடைய பேசிக்கிட்டு இருப்பேன். அப்போ சினிமா என்பது வேற, நிஜ வாழ்க்கை என்பது வேற. மாணவர்களே, தொலைக்காட்சியை பார்க்குறத நீங்கள் குறைச்சிடணும், விட்டுறணும். இப்போ உண்மையிலே நடந்த விஷயம், அமெரிக்காவில் 16 வயசு பையன், ஒரு பையன் டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கான். அந்த அம்மாட்ட போய் அந்த பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டாங்க, அம்மா உங்கள் பையன் உலகத்திலே மிக குறைவான வயசில் டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கார், இதுக்கு என்ன காரணம், ஏதாவது கருத்து சொல்லுங்க அப்படின்னு கேட்டப்ப
அந்த அம்மா சொன்ன ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? என் பையன் தொலைக்காட்சியை பார்த்ததே இல்லை, பார்க்க விரும்புவது இல்லை, பார்க்க கூடாது என்று நாங்கள் கட்டளை போட்டிருந்தோம். இன்னைக்கு ஆங்கிலத்தில் தொலைக்காட்சிக்கு இன்னொரு பேர் இருக்கு தெரியுமா? இடியட் பாக்ஸ். இடியட் பாக்ஸ்னு ஒரு அர்த்தம் இருக்கு. முட்டாள்களின் பெட்டி, முட்டாள்களின் பெட்டி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தொலைக்காட்சியை பார்த்துட்டு இன்னைக்கு நிறைய வீடு செவரு வெள்ளை அடிக்காமல் கிடக்கு. பூரா எனக்கு தெரிஞ்ச அம்மாலாம் உரமா தேமி தேமி அழுது செவத்தில் அப்பி என்னங்கிட்ட நாடகம் பார்த்துருக்கு. நாடகத்தை பார்த்து பார்த்து அழுது மூக்குச்சொல்லாம் சிந்தி அப்பி வீடே கலகல போயிடும். இது டிவி பார்க்குற கொடுமை. ஒரு டிவி ஒரு கிளவி டிவி நாடகம் தொடர்ந்து பார்க்குது. தொடர்ந்து 2 வருஷம் தொடர்ந்து நாடகம் பார்க்குது. ஒரு தடவை நாடகம் பார்க்குறப்ப கரண்ட் போச்சு. டார்ச் லைட் அடித்து பார்க்குது. எங்கே கிளவிகளை காணா அப்படின்னு. என்ன ஒருத்தையும் காணா, ஊருக்கு போயிட்டாலுங்களோ. கரண்ட் போச்சுன்னா டிவி நான் உள்ளுக்கு ஓடிக்கிட்டே இருக்க போது இந்த மாதிரிலாம் பார்க்கும். இன்னும் சில பேர்லாம் பார்த்தா வீட்டில் பார்த்தீங்கன்னா டிவி பார்க்குறப்ப மெட்ராஸில் ஒரு வீடுக்குள்ளே வந்து டிவி பார்க்குற மும்முரத்தில் அப்படி வீட்டில் இருக்கக்கூடிய ஜாமானை தூக்கிட்டு போயிட்டான். எல்லாமே தூக்கிட்டு போட்டு ஏதோ ஒரு ஜாமானை எடுக்காம விட்டமே. ஆமாம், டிவி எடுக்கலை, பூரா டிவி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அண்டா மிக்சி கிரைண்டர் எல்லாம் கொண்டு போயிட்டு கடைசியில் டிவியை அப்படியே ஆளுக்கு கையில் பிடிச்சி தூக்கிட்டு போகிறாங்க. இந்த டிவி பார்க்குற பொம்பளை 4 பொம்பளையும் சொல்லுதுங்க, என்ன கொடுமை பாருடி, டிவிக்குள்ளேயே டிவி தூக்குற மாதிரியே காட்டுறாங்க. அது உண்மையிலே தூக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. டிவிக்குள்ளே டிவியை தூக்கிட்டு போகிறாங்களாம். இப்படி கடைசியில் கிளையும் தூக்கிட்டு போனாங்க. 2 தூக்கிட்டு போய் வண்டியில் குறைச்சி கொண்டு போயிட்டாங்க. இது தேவையாது. திருடுறதுக்கு இன்னைக்கு டிவி பார்க்குற மும்முரத்தில் எல்லாமே மறந்துடும். மாணவர்களே, யார் ஒருவர் நேரத்தை சரியாக பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் தான் வாழ்வில் வெற்றியடைய முடியும். நேரத்தை கடைபிடிக்காதவர்கள் வெற்றியடைய முடியாது. ஆகவே தன்னம்பிக்கையான நல்ல விஷயங்களையும் நல்ல சிந்தனைகளையும் தன்னம்பிக்கைகளையும் நீங்கள் வளர்த்து கொள்ளுங்கள். உங்களுக்குள்ளேயே ஒரு கனவு இருக்க வேண்டும். வாட் இஸ் யுவர் ஆம்பிஷன்? உன்னுடைய ஆம்பிஷன் என்ன என்று சொன்னால் உனக்கு டக்குன்னு சொல்ல தோணணும். நான் எதிர்காலத்தில் ஒரு டாக்டர் ஆவேன், நான் எதிர்காலத்தில் ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆவேன், நான் எதிர்காலத்தில் ஒரு வக்கீல் ஆவேன், நான் ஆசிரியர் ஆவேன் என்பதை நீங்கள் குறிக்கோளை வைத்து கொண்டு செல்ல வேண்டும். குறிக்கோள் இல்லாத பயணம் கலங்கரை விளக்கம் இல்லாத கப்பலை போல திசை மாறி போய்விடும். ஆகவே உங்கள் குறிக்கோள் என்பது கலங்கரை விளக்கமாக அந்த குறிக்கோளை வைத்துக்கொண்டு நீங்கள் பயணம் செய்தீர்கள் என்று சொன்னால் அடைய வேண்டிய இலக்கை அடைந்து விடலாம் என்று கூறி நல்ல ஒரு வாய்ப்பை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த இந்த பள்ளிவாசலை சார்ந்த நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான நன்றியினையும் மாணவர்களுக்கு நன்றியினையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.